என் பேர் ஸ்ரீஹரி. நான் வந்து வீடியோ எடிட்டிங் அண்ட் ரெண்டரிங்காக ஒரு ஹைஎண்ட் பிசி தேவைப்படும்னு பார்த்தேன். ஆன்லைனில் எல்லா ஷாப்பும் தேடி பார்த்தேன். அதில் பயோஸ் வந்து கொட்டேஷன் வந்து ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து பார்த்தோம். இப்போது இந்த பிசி பார்த்தீங்கன்னா 4070 Ti பில்ட் அண்ட் i9 எல்லாமே ஓரளவுக்கு ஹைஎண்ட் ஸ்பெக்ஸ் தான் போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 4070 Ti போட்டிருக்கு. ப்ராசஸர் i9 போட்டிருக்கு, i9 13th Gen. மதர் போர்டு வந்து Z790 போட்டிருக்கு. SSD 1 TB போட்டிருக்கு, Gen 4. கூலர் வந்து ஒரு லிக்விட் கூலிங் போட்டிருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அண்ட் சாட்டிஸ்ஃபைடு. ஹலோ ஆல், வெல்கம் டு பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க. இது ஒரு ஹையர் அண்ட் பிசி பில்ட்டுங்க. அவரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காம்பனன்ட்ஸ் அவரே சூஸ் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஓவரால் பட்ஜெட் வந்து 2,20,000ங்க. ஸோ 2,20,000 என்ன மேக்ஸிமம் கான்ஃபிகரேஷன் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியுமோ இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா Intel i9 13900K தான் இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு சூட்டபிளான மதர் போர்டு நம்ம சஜஸ்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கிகாபைட்டில் அவுரோஸ் சீரீஸுங்க. Z790M அவுரோஸ் எலைட் AX சீரிஸ் தான். இது ஒரு வைஃபை அண்ட் ப்ளூடூத் இன்பில்ட்டாக வரக்கூடிய சீரிஸ். DDR5 RAM சிப்செட் சப்போர்ட் பண்ணக்கூடிய மதர் போர்டுங்க. ஸோ அவுரோஸ் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பில் குவாலிட்டி ஹெவியாக இருக்கும். ஸோ இதோட ஹீட் சிங்க் கெப்பாசிட்டர்ஸும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு போர்டோட இமேஜ் பார்த்தாலே அதோட குவாலிட்டி கண்டிப்பாக தெரியுங்க. நெக்ஸ்ட் வந்து ரேம்ங்க. T-Force Delta சீரிஸில் DDR5 RAM மொத்தம் 4 ஸ்டிக்கர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். 16x2 16x2ன்னு 2 பேரா வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 4 RAMs 32x2 மாதிரி கணக்கு. இது டோட்டலாக 64 GB வருங்க. உங்களுக்கு 6000 mAh வருங்க. ஸோ இது ஒரு ஒயிட் தீம்டு பிசி வேணும்னு கஸ்டமர் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டனால நம்ம ஒயிட் தீமில் ரேம் இன்க்ளூடிங்காக ஒயிட்டில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜுங்க. ADATA XPGயில் S70 Blade 1 TB SSD இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ S70 பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸில் சொல்லியாச்சு. ஒரு ஹையஸ்ட் பெர்ஃபார்மிங் Gen 4 SSD வித் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு. உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜாக Seagate Barracuda ஹார்ட் டிஸ்க் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. இதோட RPM பார்த்திங்கன்னா 7200 RPM வருங்க. நெக்ஸ்ட் கேபினெட்டுங்க. கூலர் மாஸ்டரில் TD500 மெஷ் கேபினெட். ஸோ பல வீடியோஸில் நம்ம இந்த கேபின் பற்றி பார்த்தாச்சு. கூலர் மாஸ்டரில் ஒன் ஆஃப் த டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த கேபினெட்டில் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கிடைக்கும். ஒரு 360 கூலர் போடுறீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேபினெட் அண்டர் யுவர் பட்ஜெட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து கூலருங்க. கூலர் பார்த்தீங்கன்னா NZXTயில் Kraken சீரீஸில் 360 லிக்விட் கூலர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Kraken 360 RGBங்கிறது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா X சீரீஸ் Z சீரீஸ்ன்னு NZXTயில் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வர்றது எல்லாமே Krakenனே விடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்பிளே லிக்விட் கூலருங்க. உங்களோட டிஸ்பிளே வந்து நீங்கள் கஸ்டமைசபுளாக நீங்கள் கூலரோட பம்ப் ஹெட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வீடியோ எண்டில் நான் காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பவர் சப்ளை வந்து MSIயில் 850 வாட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 80+ கோல்ட் பவர் சப்ளை. உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் அண்ட் பிசி பில்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து மினிமம் 850 நீங்கள் போகணும். ஏன்னா RTX 40 சீரிஸ் எல்லாமே 4070 அண்ட் above எல்லாமே அதோட ரெக்கமெண்டட் பிசி யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 850 வாட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ண கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா கிகாபைட்டில் RTX 4070 Ti. இது ஒரு 12 GB கிராஃபிக் கார்டு. ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஈகிள் ஓசிங்கிற சீரிஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 40 சீரிஸ் கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. பில் குவாலிட்டி வைஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து 4070 போகிறப்ப அதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த பட்ஜெட் வந்து ஒர்த்து தாங்க. நீங்கள் டவுட் படாமல் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி லிக்விட் கூலரோட டிஸ்பிளேஸ் பாருங்கள். டெம்பரேச்சர்ஸ் கஸ்டமைசபிளாக வரும். ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது யூனிக் லோகோஸ், ஃபேஸஸ், எந்த இமேஜஸ் வேணாலும் அந்த கஸ்டமைஸ்டு லிக்விட் கூலர்ஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கஸ்டமருக்கான வீடியோ ரெண்டரிங் அண்ட் எடிட்டிங் பிசி ஃபைனலாக பில் பண்ணி முடிச்சாச்சுங்க. இதோட ஒயிட் தீம் அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ தாராளமாக இந்த பிசி பில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒயிட் சீரீஸில் வேணும்னா இது உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டில் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ், வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிசி பில்ஸ் பண்ணி தந்துட்டுருக்கோம். உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஸ்டோர் நம்பர் அண்ட் லொக்கேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு வித்தியாசமான பிசி பில்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.